அன்பும் கண்மணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே அன்பும் கண்மணியும் ஃபுட் ட்ரக்கில் வச்சு சாப்பாடு சமைச்சு பீச்சில் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ கண்மணி ஏதோ ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அன்பு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கண்மணி வரவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ கண்மணி திடீர்னு மயங்கி கீழே விழ போகிறாங்க. அன்பு வேகமாக வந்து தாங்கி பிடிச்சிடுறாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு அன்பு கேட்குறாங்க. கண்மணி அப்படி கண்ணை மூடிடுறாங்க. உடனே தண்ணியை கண்மணி முகத்தில் தெளித்து இங்கே அன்பு எழுப்பி விடுறாங்க. என்ன என்ன ஏதாவது சாப்பிட்டது ஒத்துக்காதனால இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியல ஏதோ தலை சுற்றுற மாதிரி பித்தமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்பு வேறு எதுவும் கேட்காம சரி இப்போ ஓகேவா அப்படின்ட்டு எஞ்சி போயிடுறாங்க. இங்கே கண்மணி இருந்துக்கிட்டு வேகமாக சரி என்ன திடீர்னு நமக்கு தலை சுற்றலாம் வருது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அன்பும் கண்மணியும் இங்கே சாப்பாடுலாம் காலியானதும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. வண்டியில் வீட்டுக்கு போகும்போதேவும் இங்கே கண்மணி சரி ப்ரெக்னன்சி கிட்ட நம்ம வாங்கிட்டு போய் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு கண்மணி நினைக்கிறாங்க. ஆனால் இவருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கண்மணி வந்து அங்கே கிட்ட வாங்குறாங்க. வாங்கி கண்மணி வந்து இங்கே வீட்டில் போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் கண்மணி கர்ப்பமாக இருக்கிறது தெரியுது. உடனே கண்மணி ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இது நான் கர்ப்பமாக இருக்கேனா அப்படின்ட்டு அதிர்ச்சியாகி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த எப்படியோ கண்மணியோட அம்மாவும் தெரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளோ சந்தோஷமான விஷயம் இதுக்கு போய் எதுக்கடி நீ ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்க அப்படின்ட்டு கண்மணி அம்மா கேட்குறாங்க. நான் பாட்டியாக போகிறேன்டி நீ அம்மாவாக போகிற இப்போவே மாப்பிள்ளை கிட்ட சொல்லலாம் நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து வாழுங்க அப்படின்ட்டு கண்மணி அம்மா சொல்கிறாங்க. உடனே இல்லை நான் அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் இந்த குழந்தைய நானாகவே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணி இதை யாராவது அவர்கிட்டையும் அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க பார்த்துக்கோங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்காவது ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியதாண்டி போகுது அப்படின்னு சொல்லி கண்மணி அம்மா சொல்கிறாங்க. அப்போ தெரியும் போது நான் பார்த்துக்கிறேன் இப்போ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இது ஏன் மேலே சத்தியம் அப்படின்ட்டு சொன்னதும் கண்மணி அம்மாவும் சரி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை மறைச்சிடுறாங்க. ஆனால் இது தெரிஞ்சால் நல்லது தானடி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம்ல ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு கண்மணி அம்மா அழுகுறாங்க. இங்கே பாருமா இது என் குழந்தை இது யாரும் சொந்த கொண்டாடக்கூடாது நானே வளர்த்து பெரிய ஆளாக ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணி பிடிவாதமாக இருக்காங்க. ஆனால் கண்மணி அம்மா ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அம்மா என் மேலே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க சத்தியத்தை மீறிடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி போயிடுறாங்க. இது சரி எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.